நீங்கள் பார்வையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் பாவம் இராது. எங்களுக்கு கண் நல்லா தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆகவே தான் ஏராளம் தாராளம் பாவங்களை செய்துக்கிட்டு அழிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமே கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஏராளம் பாவம் செய்து ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினால் நீ உன் உள்ளத்திலே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு போகாதபடி கண்களின் இச்சையை தூண்டக்கூடிய பெண்களோ ஆண்களோ பறவைகளோ மிருகங்களோ சிலைகளோ ஓவியங்களோ நீங்கள் உற்று பார்க்காதீர்கள். அவைகளை உற்று பார்க்காம நாம்